Junior superstars, இது உங்க வீட்டு little stars. Junior superstars, இவங்க நாளைய superstars. Junior superstars, இது உங்க வீட்டு little stars. Junior superstars, இவங்க நாளைய superstars. ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். மழலையின் நடிப்பு திறமைக்கான அங்கீகாரம் இந்த மேடை. I welcome you all to Nippon Paint வழங்கும் Junior Superstar Season 2. Nippon Paint, Asia's #1 paint powered by Colgate Dental Cream. அம்மாக்களின் நம்பிக்கை, டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது. ஸ்பெஷல் பார்ட்னர் Britannia Tiger Creams and Prayed by Cycle Pure அகர்பத்திகள். ஜென்ரலா எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களுக்குன்னு தனி திறமைகள் இருக்கும். இந்த மேடையில் வர குழந்தைங்களுக்கு அவங்களுடைய தனித்துவமான திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு. இன்ஃபேக்ட் இங்க வர எல்லா குழந்தைங்களுக்கும் கலைத்தாயோடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு டைரக்டா கிடைச்சிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் அவங்களுடைய நடிப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பது இந்த மேடையும் நீங்களும் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் வார வாரம் ஏதாவது வித்தியாசமா உங்களை சிரிக்கவும் வைப்போம், சிந்திக்கவும் வைப்போம், என்டர்டெயினும் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இன்னைக்கு எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our judges, King of Screenplay Director K. Bhagiraj, bold and beautiful Roja, and multi-talented Archana. வெல்கம் ஜட்ஜஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வார வாரம் டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸோடைய நம்ம ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். பட் இன்னைக்கு ஒரு சேஞ்ச், ஃப்ரீ ஸ்டைல் மாதிரி விட்டோம். என்ன தீம் வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன கான்செப்ட் வேணால் பண்ணலாம். அது மாதிரி தான் இன்னைக்கு ரவுண்ட் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வாரமாக எலிமினேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, ஆரம்பிக்கும் போதே அவங்கள பயமுறுத்தி ஆரம்பிக்க வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆயிடுவாங்களே நம்ம குட்டீஸ் எல்லாம். அதை பற்றியெல்லாம் ஏன் சொல்லி பயப்படுத்தணும்? அவங்க ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கட்டும், அதாவது கடைசியில் பார்த்துக்கலாம். சரி, அதை பற்றியே பேசிக்க வேணாம். ஆமாம், சூப்பர். அர்ச்சனா, நீங்க ஏதாவது சந்தோஷமா ஏதாவது சொல்லி எனர்ஜி ஒன்று கொடுத்துருங்களேன். ஏதாவது எக்ஸைட்மெண்ட்டா? உங்க எல்லாருக்கும் வர வேண்டிய ஜுரம் தலதோஷம்லாம் எனக்கு வந்துருச்சுன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ரோஜா மேம், நீங்க எப்படி எனர்ஜி கொடுக்க போறீங்க இன்னைக்கு? அவங்க தான் எனக்கு எனர்ஜி கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் அந்த லேடிஸ் எல்லாம் ஜென்ஸ் கெட்டப், ஜென்ஸ் லேடிஸ் கெட்டப் போட்டு எனக்கு ஃபுல் கிக் கொடுத்தீங்க. எனக்கு ஃப்ரீ ஸ்டைல் கொடுத்ததுனால ஃப்ரீயா சூப்பரா பண்ணுங்க. ஓகே. ஸோ ஜட்ஜஸ் 3 பேருமே ஒரு வாட்டி விசில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆயிடும். ரெடி? 1 2 3. வெயிட்டிங். Thank you. All right. நம்ம ஜட்ஜஸ் ரெடி, குட்டீஸ் ரெடி, ஆடியன்ஸ் நீங்களும் ரெடி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆக்ட் என்னன்னா, அதாவது ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் அண்ட் நம்மளுடைய தல அஜித் சார் நடிச்ச ஒரு படம். அந்த படத்தை தில்லா இந்த பசங்க ஸ்பூஃப் பண்றதுக்காக வராங்க. தீனா படத்தை ஸ்பூஃப் பண்றதுக்காக வராங்க அஜய், வருண், ஆதித்யா அண்ட் மனிஷா. லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். மலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கும் எந்த சேட்டா யாரா அவன்? எனக்கு இந்த மியூசிக்கை போட்டது எந்த பார்த்தா காமெடியன் மாதிரி இருக்கா? நான் யாரும் தெரியும்ல, இந்த சென்னையவே ஆட்டி படைக்கிற ரவுடி ஆதிகேசன். ஹலோ, ஆறு? நான் தான் உங்க வக்கீல் ஹரிச்சந்திரன் பேசுறேன். எந்தா ஹரிச்சந்திரன் பேர் வச்சுட்டு நீலாம் எதுக்குடா வக்கீலுக்கு படிச்ச? சரி, என் கேஸ் எப்போ முடியும்? மல்லிகைக்கல்ல டீ கேட்டானாச்சே கையை கஷ்டீங்களே, அதுக்கு கீக்கி சாட்சி சொல்ல போதான். அவங்க மட்டும் சாட்சி சொல்லிட்டா 7 வருஷம் நீங்க வெளியே வர முடியாது. அவங்க போய் சாட்சி சொன்னாதானே, அவங்க சாட்சி சொல்ல வரமாட்டாங்க. அது எப்படி முடியும்? அதான் உங்க ஆளுங்க எல்லாம் உள்ளே இருக்கிறாங்களே. எல்லாரும் உள்ள இருந்தாலும் தீனா ஒருத்த வெளியில இருந்தா போதும், கீக்கி கையை கடிச்சு வச்சிருவான். தீனா இன்னொரு வாக்கி இந்த பக்கம் உன்னை பார்த்தேன்,
உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மூளை இருக்கும், ஆனா சாப்பிட வாய் இருக்காது. இந்த சேட்டா ஏன்டா சம்மந்தம் இல்லாம இந்த டைலாக்கை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த டைலாக்கை என்னோட என்ட்ரி சீன்ல சொல்லணும். இங்கே நீ மட்டும்தான் இருக்க, அதான் உன்கிட்ட சொன்னேன். அத எது? டேய் நீ ரெட்டு அஜித் இல்லடா, தீனா. எல்லாமே அஜித் தான்டா. சொல்லு, என்ன எதுக்கு கூப்பிட்ட? கீக்கி எனக்கு எதிரா சாட்சி சொல்ல போகுதான், அது என்னன்னு கொஞ்சம் பாரு. அண்ணா, கீக்கி ஆங்கர் லிங்கே ஒழுங்கா சொல்லாது, இதுல எப்படி சாட்சி சொல்லும்? கவலைப்படாதண்ணே, நான் பாத்துக்கிறேன். இந்த சேட்டா நீ தான்டா என் தம்பி. இந்தா இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடி. என்னண்ணே கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியை கொடுக்குற? அதுவும் கூலா தானே இருக்கு, குடிடா. ஏய், தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. தலை நீ ஆடு தலை. பத்தி குச்சி பத்திக்காதுடா, யாரும் வந்து சர வரையில பங்கு துண்டு வச்சிக்காதடா, யாரும் வந்த புசு புற வரையில தீர்ப்பூச்சியாய் இல்லாம நீ தீக்குச்சியாய் இருடா. உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். பத்தி குச்சி பத்திக்காதுடா, யாரும் வந்து சர வரையில. என்ன தண்ணியில கூலிங்கே இல்ல? ஐஸ் ஐஸ் ஐஸ். ஐஸ் ஐஸ் சார் ஐஸ் சார் ஐஸ். உங்களை தான், எனக்கு ஒரு கோன் ஐஸ் கொடுங்க. ஹலோ, என்னை பார்த்தா என்ன ஐஸ் விற்கிற மாதிரியா இருக்கு? பின்ன உன்னை பார்த்தா ஐஸ்வர்யா ராய்க்கு அண்ணன் மாதிரியா இருக்கு? ஹலோ, நான் ஒன்றும் ஐஸ் விற்கிற வேலை, எனக்கும் ஐஸ் வேணும், அதான் கூப்பிட்டேன். ஓ சாரி சார், உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்கள் ஐஸ் விற்கிறவன்னு நினச்சிட்டேன். சரி வாங்களேன், காஃபி சாப்பிட்டே பேசுவோம். சொல்லுங்க, என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு ஃபுல் தந்தூரி. நீ கொஞ்சம் எந்திரி. ஏன் என்ன என்னடி ஓசியில் கிடைக்குதுன்னு ஒரு மட்டன் பிரியாணி ஒரு ஃபுல் தந்தூரியா? பொண்ணுனா கம்மியாக சாப்பிடணும், இப்படி கண்டபடி சாப்பிடக்கூடாது. சாரி, எனக்கு ஒரு காஃபிப்பா. சர்வர் 2 காஃபி. என் பேர் தீனா, உங்கள் பேர்? என் பேர் சித்ரா. என்னடா பண்ற? அவ பேசுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், அது பேசவே இல்லடா, பேசுற மாதிரி நடிக்கிறா. மச்சான் துப்புட்டா? டேய் வேணாம்டா, அது மூஞ்சி ஏறி துப்புன மாதிரி தான் இருக்கேன். எப்படி கலந்து பாத்தியா? போட்டுக்கோ. போங்க தீனா, இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன் அதுக்குள்ள வேற ஆள் செட் பண்ணிட்டியா? அது இல்ல, இது முன்னாடி அவங்க என் ஷாலை பிடுங்கிட்டு போறாங்க, அதை பார்த்து நீங்க அமைதியா இருக்கீங்க. சாரி, நான் வேணும்னா வேற துப்பாட்டை வாங்கிட்டு வரட்டுமா? சீ போடா, ஏதோ ஒரு ஆம்பளையா, அவங்கள அடிக்கதான் முடியாது, அட்லீஸ்ட் தட்டி கேட்கலாம்ல. பொண்ணுங்களுக்கு அடிதடினா பிடிக்காது, அதான். எந்த லூசு சொன்னா பொண்ணுங்களுக்கு அடிதடினா பிடிக்காதுன்னு? எல்லா பொண்ணுங்களுக்கும் அடித்தடி தான் பிடிக்கும். அதனால வீட்டில் புருஷனை புரத்தி எடுக்கிறாங்க. அடைச்சா இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல, இப்ப பாரு. நீ மச்சான் இவன் அடிக்க ஆர்கெஸ்ட்ரிக்கா?
அட பாவி, நீ சமையல்காரனா? என்னது சமையல்காரனா? நான் ஒன்றும் சமையல்காரன் இல்லை. கத்தியால் அடி வாங்குற ஆம்பளை விட கரண்டியால் அடி வாங்குற ஆம்பளைகள் தான் அதிகம். டவுட்னா பிரவீன் சார் கிட்ட கேளு, அவருக்கும் டவுட்னா பகேராஜ் சார் கிட்ட கேட்க சொல்லு. தீனா, உங்ககிட்ட ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னது ரொம்ப நாள்? என்னை பார்த்தே 5 நிமிஷம் தான் ஆகுது. சரி சொல்லு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் சொல்வேன். ஹாய். அடுத்த லெட்டர் சொல்லேன் ப்ளீஸ். சொல்ல மாட்டேன், நாளைக்கு தான் சொல்வேன். பாய். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நட்சத்திரம் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரும் இன்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நட்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரும் இன்னும் அவள் நீ ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், எந்திரி. இந்த பேப்பரில் 3ஆம் பக்கம் என்ன போட்டிருக்கு பாரு. அண்ணா 3ன்னு போட்டிருக்கு. டேய், யூஸ் என்ன போட்டிருக்கு பாரு. படிக்கிறேன். ஸ்கூல் குழந்தைகள் 16 பேரிடம் பர்ஃபி முட்டை திருடி தின்ற நாள் அழுகை. பாத்தியா? அண்ணா நான் பார்க்கல அண்ணா, பார்த்துருந்தா நானும் 2 பிடிங்கி தின்றுருப்பேன். தீனா, விளையாடாத. 16 குழந்தைங்க கிட்ட பிடுங்கி தின்னு இருக்கான். அதுக்கு காரணம் அந்த மினிஸ்டர். அவன் ஆளுங்க எல்லார் கையையும் கடிச்சிரு. சரிண்ணே. தீனா, குறிப்பா சோத்து கைய கடி. மினிஸ்டர் வாழ்க்கை, மினிஸ்டர் வாழ்ந்த சேட்டா நில்லுடா. நான் எதுக்கு தெரியுமா வந்ததுலேருந்து சேட்டா சேட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சேட்டான்னு சொன்னாதான் மலையாள ஆக்டர் சுரேஷ் கோபி மாதிரி தெரியும். சரியா சேட்டா? ஆமாம் சேட்டா. இப்போ சொல்லு, எதுக்கு நீயே உனக்கு கத்திக்கிற? எனக்காக கத்த ஆள் இல்லை, அதுதான் எனக்காக நானே கத்திக்கிறேன். ஆமா, நீ எதுக்குடா என்ன பார்க்க வந்த? நாங்கள் காட்டாருமே நேரில் பார்த்ததே இல்லை, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். தீனா, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? பகல்ல லைலா கூட பேசிட்டு இருப்பேன், நைட்ல எங்க ஆயா கூட பேசிட்டு இருப்பேன். நான் அத கேட்கல. எங்க ஆயா நீ கேட்டாலும் கொடுக்க முடியாதுடா. தீனா, எதுக்குடா ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட பர்பி பிடிங்க தின்ன? டைகர்னா அடிச்சு திங்கிறதும், மினிஸ்டர்னா புடிங்கி தின்றதும் சகடடா. என்கிட்டே பஞ்சா இந்த கைதான பிடிங்கி தின்னுச்சு. இன்னொரு தடவை எப்படி பண்ண? உடம்புல கை இருக்கோ, கால் இருக்கோ, மூக்கு இருக்கோ, முளை இருக்கோ, ஆனா வா இருக்காது, கடிச்சு வச்சிருவேன். தீனா, என்னையே கடிச்சு வச்சிட்டல, உன்னை ஆண்டான் சட்டத்துல போட சொல்றேன்டா. டேய், அது அண்டா சட்டம் இல்லடா, குண்டர் சட்டம். அண்டாவோ குண்டாவோ எதுலயோ உன்னை போட சொல்றேன்டா. எந்த சேட்டா? ஒரு வருஷம் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் என் தம்பியை தொட்டு பார். 234 தொகுதியிலும் எந்த தொகுதி போனாலும் வந்து கடிப்பேன். தீனா கையத்தான் கடிப்பான், இந்த ஆதிகேசன் கழுத்தையே கடிப்பான். அண்ணா கழுத்துல கடிக்க நீ என்ன பிட்புல் நாயா? விடுன. இருங்கடா, உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். என்ன என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? ஆமாண்டா, நான் கை கட்டுறவனெல்லாம் யோசிக்காம கடிக்கிறியே, நீ தானே என் தம்பி. என்ன வேணும்? அண்ணா எனக்கு 1 லட்ச ரூபாய் பணம் வேணும்ண்ணே. அவ்வளோதானே? இந்தா. நன்றிண்ணே.
எங்கடா போன? அண்ணே, நம்ம நாய்க்குட்டி சின்ன வயசில் நாய் பிஸ்கட் கேட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? ஆனால் அப்போ அதை உன்னால் வாங்கி தர முடியல. அந்த பிஸ்கட்டை இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன். அண்ணா, 4 வயசு இருக்கும்போது நம்ம நாய்க்கு ஒரு செயின் எடுத்து கட்டணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் அப்போ அது முடியல. அந்த செயின் இதோ. வீணா, நம்ம வீட்டு நாய் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா? ஆமாண்ணே, நம்ம வீட்டு நாய் மேலே பாசம், அப்புறம் இந்த அண்ணன் மேலே பாசம்னு சொல்ல வந்தேன். நீ ஏன்டா என் வயிற்றுல பிறக்காம போயிட்ட? என்னது, ஓ வயிற்றுலையா? என் அம்மா வயிற்றுல பிறக்காம போயிட்ட. ஆமாம், எங்கண்ணே நம்ம நாய் காணோம்? ஜூலி ஜூலி ஏண்டா இன்னொரு தடவை உன் வாயில ஜூலிங்கிற பேரே வரக்கூடாது. நான் நம்ம நாய்க்கு ஜூலிங்கிற பேரை மாற்று பப்பின்னு வச்சுட்டேன். சரிண்ணே. பப்பி பப்பி எங்கண்ணே காணோம்? பப்பி பப்பி அண்ணா. அண்ணா, என்னை மன்னிச்சிடுண்ணே. நான் ஒரு பையனாயை லவ் பண்ணுறேன். உன்கிட்ட சொல்ல பயமாக இருந்துச்சு, அதான் நீ சமைச்ச சிக்கனை சாப்பிட்டு சாக போகிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. பப்பி பப்பி எழுந்துடுடா. அண்ணனை பாருடா. இந்த சேட்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எந்த நாயா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனடா. தீனா, நம்ம நாயை லவ் பண்ண நாய்க்கு சொந்தக்கார யாரும் பார்த்தவன் கையை கடிடா. தீனா, உன் வீட்டு நாயும் என் வீட்டு நாயும் தான் லவ் பண்ணுச்சு. என்ன சொல்ற? ஆமாம் தீனா, இது உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ளதான் இப்படி ஆயிடுச்சு. தீனா, அவன் கையை கடிடா. முடியாதுண்ணே, நம்ம வீட்டு நாய் தான் அவள் நாயை லவ் பண்ணுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் நாய் சாவுக்கு காரணமானவ கை கடி, இல்லைன்னா கழுத்தை கடிக்கட்டுமா? நான் விட மாட்டேனே. தீனா, எனக்கு இந்த ஆதிகேசவனை அண்ணனா தான் தெரியும். எனக்குள்ள இன்னொருத்தர் இருக்கான். அவனாச்சு பார்க்க மனுஷன் மாதிரி இருப்பானா? டேய், இந்த தீனா, நீ இப்போ அவ கையை கடிக்கிறியா இல்ல நான் கழுத்தை கடிக்கட்டுமா? இது ஏன் குடும்பம். இவளை தொட நினைச்சா என்ன மீறி போய் தொடரா பார்க்கலாம். எந்த நீ வீர அஜித் இல்ல தீனா அஜித். எல்லாமே அஜித் தான்டா. மூடிட்டு நெல்லு. என் வீட்டு உப்பு தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றியா? டேய், அவன் வீட்டில் உப்பை மட்டும்தான் தின்னான். என் வீட்டில் சக்கரை மிளகாத்தூள் எல்லாத்தையும் தின்னுருக்காண்டா. இந்த தீனா, உன் கழுத்தை கடிச்சிட்டு தான் அவ கழுத்தை கடிக்கணும்னா தயங்கவே மாட்டேன். நான் பார்த்து பார்த்து வளர்ந்த வீட்டு மரம் இல்ல, தானா வளர்ந்த காட்டு மரம். வெட்ட நடிச்சா கோடாடி கூட சிக்கிக்கும். இவங்கிட்ட நான் சிக்கிட்டேன். எல்லா படத்தோட டைலாகும் பேசுறானே. இல்ல, நான் வந்து வச்சுக்கிறேன். எனக்காக உங்க அண்ணன் கூடவே சண்டை போட்டீங்களா? நான் பிஸ்கட் கொடுக்கவே அவன் கூட சண்டை போடுவேன். அவனுக்காக போட மாட்டேனா? இப்போ சொல்லு, நான் அவனை தூக்கிடுறேன். தூக்குறா. அந்த சேட்டா அவனும் லப்பரா தூக்கி டூயட் பட போடா. அவனை நானே கொல்றேன். ஆதி, அவசரப்படாத. இங்க பாரு, உன் நாயும் என் நாயும் லவ் பண்ண போட்டோ. ஏன் நாயா அது? தீனா, நம்ம நாய்க்கு ஜூலின்னு பேர் வச்சதுனால அது என்கிட்டயே நடிச்சிருச்சு. அதான் உன்னை தப்பா புரிஞ்சுட்டேன். உன்னை மன்னிச்சிரு தீனா. பரவாயில்லண்ணே. சித்ரா, சித்ரா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தீனா கையத்தான் கடிப்பான், இந்த ஆதிகேசவன் கழுத்தே கடிப்பான்னு. பாக்குறியா? வேணாண்ணே. கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான், ஆனா கடிக்க வாய எடுத்தவன் வாயால தான் சாவான். இனிமே நம்ம யாரையும் கடிக்க வேணாம். இனிமேலாவது திருந்தி வாழுவோம். ஸ்பூஃப் பார்த்தோம். எல்லாருமே செம்மையா பண்ணீங்க. ரைட் ஃப்ரம் ரவுடிஸ், அதுக்கப்புறம் வருண் வந்து கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, அப்புறம் ஆதித்யா அண்ட் மனிஷா ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா பண்ணீங்க.
அண்ட் அஜய். சீரியஸா ஒரு விஷயம் சொல்லணும்னா அஜய் வந்து பார்க்கும்போதே ஒரு ஹீரோ மாதிரி தான்டா இருக்க. நீ ஹீரோ மெட்டீரியல் தான். நீ ஃபைட்டிங் பண்ற, டான்சிங் என்னமா பெர்ஃபார்ம் பண்ற, அண்ட் ஆக்டிங் சான்ஸே இல்லை. மல்டி டேலண்டட் fellow. ஓகே அர்ச்சனா, how was it? நைஸ் ஸ்கிட், நீட் ஸ்கிட், தீனா திரைப்படம் ஸ்பூஃப் எல்லாம் புரிஞ்சிருச்சு. பட் அதில் 2 ஹைலைட் பர்ஃபார்மர்ஸ் அஜய் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா அவர் ஃபுல் ஸ்கிட்ல யூ ஆர் த ஒன் ஹூ புல் த ஹோல் திங் அவுட். ஸோ டெஃபினெட்லி வெல் டன். ஆதி கேரக்டர் ப்ளே பண்ணார் பாருங்க ஆதித்யா. நிஜமாவே அந்த ரவுடிசம் இப்படி தான் ஒரு ஷாக் என்ட்ரியில், அதுக்கப்புறம் அந்த மொரட்டுத்தனம், நிறைய விஷயங்கள் குட்டி 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 குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. ஆஸ் அன் இன்டகிரேட்டட் ஸ்கிட் இட் லுக் வெரி வெரி நைஸ். விஷிங் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட். ஓகே, அப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ். இல்லை, பர்ஃபார்மன்ஸு நான் மாடுலேஷன் தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அஜித் மாடுலேஷன் கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக அஜய் பேசிக்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பேசினான். ஒவ்வொரு தடவை அது வாய்ஸ் ரைஸ் பண்ணி சில நேரங்களில் எமோஷனலாக பேசுகிறது, அந்த ராகம் மாதிரி அவரது ஒரு டைப்பாக இருக்கும் இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பிக்கப் பண்ணிட்டான். வருண், நீ என்ன கெஸ்ட்டை பண்ணிட்டா பரவாயில்ல. இது இவங்க 2 பேருக்கு தான் மெயின் ரோலு. 2 பேரும் நல்லா பண்ணாங்க. இன்பிட்வீனில் நீ நல்லா டைலாக் பேசணுமா மனிஷா, உன்னோட டைலாக்ஸ் பர்ஃபார்மன்ஸும் 2 பேருக்கு நடுவில் போட்டு கரெக்டாக இருந்தது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருந்தது. ஸ்பூப் பண்ணுறதுங்கிறது நல்லா காமெடியாக. அதில் அந்த டைலாக் வேறு ஒன்று போட்டீங்க, அந்த நாய் வச்சு என்ன சொன்ன அந்த டைலாக் என்ன? நாயா அது தீனா, நம்ம நாய்க்கு ஜூலின்னு பேர் வச்சதுனால அது என்கிட்டயே நடிச்சிருச்சு. அதான் உனக்கு. ஆல்ரைட் ரோஜா மேம். அஜய், தீனா ஸ்பூஃப் அஜித் கேரக்டர். ஸோ எந்த ஹீரோ கொடுத்தாலும் நீ அழகாக ட்ரை பண்ணுற, சூப்பராக பண்ணிகிட்டே இருக்க. இன்னைக்கும் அதே மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆதித்யா, ஆதிகேஷவன், அஜித் அண்ணா கேரக்டர், மொரட்டுத்தனமான ஒரு கேரக்டர். உன்னோட உடம்புக்கு, உன்னோட மொரட்டுத்தனமுக்கு அது கரெக்டாக சூட் ஆயிடுச்சு. அண்ட் மனிஷா, லைலா மாதிரி நீயும் க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. இதான் செம்ம டைகர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ டோட்டலாகவே நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அஜய் நீங்கள் மட்டும் இருங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களாம் வந்து சொன்னாங்க அஜித்துக்கு ஜோடி அச்சுமா அப்படின்னாங்க. இங்கே ரியலாகவே அஜித் தலை இங்கே இருக்காரு. ஸோ ஏன் வந்து 2 பேரும் பேரா நம்ம பார்க்கக்கூடாது? என்ன ஆடியன்ஸ், சின்ன தலை இங்கே இருக்காரு, கமான் அச்சுமா. எதுக்கு சின்ன, நிஜமா கிக்கி சின்ன தலை கூட ஒரு தருதலை நடிச்சு தான் ஆகணுமா? இட்ஸ் ஓகேமா, வாங்கம்மா, ஆசைப்பட்டாங்க பசங்க, வாங்க. பல பலக்குது விட்டாமல லோக்கலே. கான்செப்ட் என்னன்னா, தாய் பாசத்தையே வெல்லும் மகளின் பாசம், தாய் பாசத்தை தத்தெடுக்கும் புதிய பந்தம். இந்த அழகான கான்செப்ட்க்கு அழகா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க புவனிகா, நித்யஸ்ரீ, கார்முகில் அண்ட் மனிஷா. ஹலோ. ஓ மேடம், இழுத்துக்கு வந்துட்டாங்களா? ஓகே, நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்.
வாங்க மேடம், எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய், நீங்கள் தான் மிஸ்டர் சரவணனா? ஆமாம் மேடம், வாங்களேன் ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா பாருங்க, உங்களை பார்க்க யார் வந்திருக்கான்னு. யாரு? இவங்க தான் மிஸ் தாமினி, தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தாங்க. அப்படியா? நல்லாருமா, உட்காருமா. பாச்சி, how old are you? இந்த புள்ள என்னப்பா சொல்லுது? உங்க வயசு என்னன்னு கேக்குறாங்கம்மா. அது ஒரு 70 இருக்கும்பா. 70 years மேடம். Oh, 70. But Pachi, you look like just 50 years. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. ஆனா நீ பார்க்க லட்சணமா இருக்க. So sweet. I've got something for you. Excuse me. நான் பாச்சிக்கு கேக் கொடுத்துற ஒரு பிக் எடுக்க முடியுமா? எஸ் மேடம். Thank you. Pachi, come on, let's take a selfie. Smile, Pachi. Smile. Smile. Wow, சூப்பரா வந்திருக்குல. ஆமா மேடம். இது நான் இப்போவே ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண போகிறேன். லைக்ஸ் கொட்ட போது பாருங்க. பாட்டி, வாட் யூ நீட்? ஐ மீன், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு நல்ல போர்வையா வேணுமா. இங்க பாரு, இந்த போர்வை எப்படி கிழிஞ்சு போயிருக்குன்னு. ஓ ஓ ஓகே பாட்டி. பாட்டி, do you like this home? ஐ மீன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அட ஏமா நீ பிடிச்சிருக்கான்னு கேட்குற? என் பையன் என்னைங்க வந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே நரகமாக மாறிடுச்சு. நான் இருக்கானே, நேற்று தலைவலின்னு மாத்திரை வாங்க சொன்னேன், இன்னும் வாங்கிட்டு வரான். மேடம், அந்த பாட்டிக்கு கொஞ்சம் மென்டலி இஷ்யூஸ் இருக்கு. நீங்க வாங்களேன், மற்றவங்கள பார்க்கலாம். ஓ ஓகே, பாய் பாச்சி. Hi Kaushik. Thank you. Sure, I'll be there in 10 minutes. Okay, bye. சரவணன், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிவி இன்டர்வியூ இருக்கு. ஸோ நான் இமீடியட்டாக கிளம்பி ஆகணும். மேடம், டொனேஷன் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்களே மேடம். ஓ அதுவா? நாளைக்கு என் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. பாய். மேடம். எஸ். ஓகே மேடம். ஓ தேங்க்யூ. லக்ஷ்மி அம்மா, வந்திருக்க கெஸ்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ என்ன அவகிட்ட மெண்டன்னு சொல்றியா? நீ நன்கொடை வாங்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? இனிமே என்னை பார்க்க யாரையும் கூட்டிகிட்டு வராத. நான் யாரையும் பார்க்கறதா இல்லை. அப்படி யாரையாவது கூட்டிகிட்டு வந்தேன்னா நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுருவேன். சரி சரி. சார் சார் வணக்கம் சார். இங்கே லக்ஷ்மிங்கிற பேரில் யாராவது இருக்காங்களா? ஆமாம், நீங்கள் யார், அவங்க சொந்தக்காரங்களா? இல்லை. இங்கே பாருங்கம்மா, வெளியெல்லாம் யாரும் இங்கே பார்க்க அலௌட் இல்லை. இல்லை சார், ப்ளீஸ், நான் உங்களை கண்டிப்பாக
பார்த்தே ஆகணும் சார். அம்மா அந்த கிழவி பெத்த பையனே பார்க்க விரும்புறது இல்லைம்மா. நானே விட்டா கூட அவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க. கிளம்புங்கம்மா. சார் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் சார். ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு தான் லக்ஷ்மி அம்மா இங்கே இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஒரு 2 minutes கொடுத்தீங்கன்னா போதும், பேசிட்டு உடனே போய்ட்றேன் சார் ப்ளீஸ். நீங்க வேற அம்மா காலங்காத்தால தொல்லை பண்ணிட்டு அந்த கிழவி யாரையும் பார்க்காதுமா, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடும். கிளம்புங்கம்மா. ஹலோ மேடம். மேடம், இவங்க தான் லக்ஷ்மி அம்மா. வேணா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போங்க. லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா, நான் கொஞ்சம் உட்காரலாமா? என்ன எழுதிட்டு இருக்கீங்க? என்கிட்ட பேச மாட்டீங்களா? பாருங்க, நான் உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் என்ன கிட்ட பேசலாம்ல? கொஞ்சம் கண்ணை பாருங்க. இந்த வயசில் யார் கண்லையாவது கொஞ்சம் அன்பை பார்த்தா கூட பந்தம் உருவாகிடும். இந்த வயசான காலத்தில் அப்படிப்பட்ட பந்தத்தை விட பெரிய வலி வேற எதுவுமே இல்லை. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு கூட கேட்க மாட்டீங்களா? கேட்கறதுக்கு என்னமா இருக்கு? நீ என்ன புதுசா பண்ணிட போற? நீயும் எல்லாரும் மாதிரி கேக்க வாங்கி வெட்டி அதை ஊட்டி விடுவ. அப்புறம் 4-5 போட்டோ எடுத்து இது ஏதோ புக்குன்னு சொல்றாங்களே, அந்த புக்கில் போடுவேன். இந்த பாருமா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிழவிக்கும் யாரோ ஒருத்தரோட பிறந்த நாளைக்கு கேக்கும் கிடைச்சிரும், புது ட்ரெஸ்ஸும் கிடைச்சிரும். ஆனால் வாழ்கிறதுக்கான புது காரணம் தாம்மா கிடைக்கிறதில்ல. வாழ்கிறதுக்கான காரணம் தானாக கிடைக்காதுமா, நாம தான் போய் தேடணும். யாருக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கோ அவங்க அதை தேடுவாங்கம்மா. ஆனால் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சவங்க அதை தேட மாட்டாங்கம்மா. லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா, உங்கள் பையன் வந்தார், ஏதோ அவசர வேலைன்னு கிளம்பிட்டாரு. இந்த செக்கில் கையெழுத்து வாங்கி வைக்க சொன்னார். அதுக்குள்ளே 1ஆம் தேதி ஆயிடுச்சா? ஏம்மா நீனும் கிளம்பலையா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் இன்னும் ஒரு 2 minutes கொடுங்க சார், பேசிட்டு போய்ட்டுருங்க சார். அப்போலேருந்து இதானம்மா சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் கிளம்புமா. வரேன். சரவணா, அவன் எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்காரு. இந்த முதியோர் இல்லத்துக்கு வரவங்க எல்லாருமே அவங்க சுயநலத்துக்காக தாம்மா வராங்க. யாருமே உண்மையான அன்போட வர்றதில்லம்மா. இப்போ வந்துட்டு போனானே என் பையன், நான் ஆசாசையா வளர்த்த ஒரே பையன்.
சரி நீ எதுக்கு வந்திருக்க சொல்லுமா. நான் உங்களை இங்கேருந்து கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். நீ என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போக போறியா? தத்தெடுக்கணும்னா குழந்தைங்கள தாம்மா தத்தெடுப்பாங்க. யாருமே பெரியவங்கள தத்தெடுக்க மாட்டாங்கம்மா. வீடுங்கிறது குழந்தைங்க பெரியவங்க 2 பேரும் சேர்ந்தது தானம்மா. ரொம்ப தத்துவமாக பேசுகிற. நானும் வயசில் இருந்தப்போ இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பேன். இதே எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பா. அப்போ உங்களுக்கு பொண்ணு யாரும் கிடையாதா? நான் தான் அப்போவே சொன்னேன்லம்மா, எனக்கு ஒரே பையன்தான் இருக்கான்னு. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. அம்மா, உங்களுக்கு உங்க பொண்ணு ஞாபகம் வந்ததே இல்லையா அம்மா? உங்களை இத்தனை நாளா எங்கெங்க தான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படி என்னம்மா வந்தது உங்களுக்கு? பெத்த பொண்ணு அனாத ஆசிரமத்தில் விட்டு போகிற அளவுக்கு. ஏம்மா அப்போ நீ வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வருஷம் என்னோட அம்மாவோட பேர் தெரியாமல் தெரிஞ்சிட்டு இருந்தேன். பேர் தெரிஞ்சதுக்கப்புறம் இவளை தேடி வர பல வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு இப்போதாம்மா கண்டுபிடிக்கிறேன். அது அது வந்துமா, அது அன்னைக்கு மட்டும் நான் உன்னை அனாத ஆசிரமத்தில் விடலனா என் மாமியார் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை கொன்னே போட்டிருப்பாங்கம்மா. நீ பொம்பளையா பிறந்ததாம்மா நீ செஞ்ச பெரிய குத்தம். இல்லைனா நீ என் கூட இருந்திருப்பம்மா. என் தலையெழுத்த பாரு. நீ பொம்பளை பிள்ளைங்கிற ஒரே காரணத்தினால உன்னை அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு எந்த பையனை நான் என் கூடவே வச்சு பார்த்து பார்த்து வளர்த்தனோம், அந்த பையனை என்ன இங்க இந்த முதியோர் இல்லத்துல தவிக்க விட்டுட்டு போயிட்டாமா. அனாத ஆசிரமத்துக்கு போனா ஏழைங்களோட குழந்தைங்களை பார்க்கலாம். ஆனா முதியோர் இல்லத்துக்கு போனா பணக்கார வீட்டு பசங்க விட்டுட்டு போன பெரியவங்கள பார்க்கலாம். என்ன உலகண்டா சாமி இது? என்ன உலகம்?
தான் முக்கியம். அவங்க தான் கடைசி வரைக்கும் ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் சுத்தம் போய்மா, சுத்தம் போய். நான் உனக்கு செஞ்ச கொடுமைக்கு தண்டனையாதான் கடவுள் என்ன இந்த வயசான காலத்துல இந்த முதியோர் இல்லத்துல அனாதையா தவைக்க விட்டுருக்காரு போலவா, தவைக்க விட்டுருக்காரு. இல்லம்மா, இனிமே நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்லம்மா. எது நடந்ததோ நடந்ததாகவே இருக்கட்டும். நீங்க வாங்கம்மா போலாம். இல்லம்மா, நான் கூட வரமாட்டேம்மா. ஏம்மா? நான் தான் விஷயத்துல சரியா நடந்துக்கலையேம்மா, தப்பாதானமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் பிறந்தப்ப இந்த கையதான் எனக்கு ஆறுதலா பிடிச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட இனிமே நீங்க என் தோலை பிடிச்சிட்டு தான் நடக்கணும். இனிமே நீங்க உங்க பொண்ணு வீட்டுல பெருமையா வாழ போறீங்கம்மா. நீ எனக்கு பொண்ணுலம்மா, அம்மா, அம்மா, நித்யஸ்ரீ அண்ட் புவனிகா, இது மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் உங்கள் 2 பேரால தான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எடுத்து ஹோல்ட் பண்ணி மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது புவனிகா உங்களோட மேக்கப்லேருந்து கெட்டப்லேருந்து எல்லாமே பக்கா ஒரு நிஜமான ஒரு பார்ட்டி மாதிரியே இருக்கீங்க. ஸோ 2 பேருமே ஹேட்ஸ் ஆஃப். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண் கலங்கின ரோஜா மேம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரோஜா மேம். ஓ, புவனிகா பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். ஏன்னா இந்த வயசுக்கு கண்டினியூஸாக சிங்கிள் ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஆர்ட்டே ஸ்ட்ரெச் பண்ணுறதுங்கிறது. அதுவும் எங்கள் மாதிரி நிறைய படம் நடித்தோம், நாங்கள் எல்லாம் நிறைய படம் நடித்தோம், நிறைய ஷோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருந்தும் நாங்கள் அழ முடிஞ்சதுன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ புவனிகா அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் நித்யா வந்ததுக்கப்புறம் தான் ஸ்கிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த எமோஷனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபினிஷிங் மட்டும் புவனிகா நான் மறக்கவே முடியாது. எனக்கு ஃபுல்லாக நான் தூங்கினா கூட நீ தான் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அழகாக வந்துடுச்சு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா. எங்கள் அப்பா அம்மாக்கு ஞாபகம் வந்துட்டாங்க. ஸோ புவனிகா உன்னோட பர்ஃபார்மன்ஸ்க்காக இதான் நிப்பான் பெயிண்ட் ஃபேசினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். நித்யஸ்ரீ, நீங்கள் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, இமோஷ்னலாக இருக்கீங்க? என்ன விஷயம்? ஆ சொல்லுங்க, எதுக்கு அழுதுட்டே இருக்கீங்க? என்ன ஆச்சு சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அம்மாவை ஒரு தடவை பண்ணி. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க அம்மா எங்க? வாங்க இங்க வாங்க வாங்க.
ஒரு தருணம். இந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு பாருங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது கூட இது மாதிரிலாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இது வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. இந்த ஸ்கிட்டு எல்லா குழந்தைங்களுக்குமே இது புரிஞ்சிருக்கும் அண்ட் பார்க்குற மக்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி ஒரு அழகான ஒரு கான்செப்ட் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண, அது குழந்தைங்க பண்ணும்போது அதோடைய ரீச்சே வேறு. ஸோ அர்ச்சனா, வாட் யூ ஹேவ் டு சே? What do I have to say? Choking for words. அந்த வார்த்தைகள் நான் அதிகமாக தடுமாறுனது வார்த்தைகளுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸோடைய செட்டில் தான். ஏன்னா இந்த குழந்தைங்களுடைய ஒரு சில பெர்ஃபார்மன்ஸஸில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு என்னால் அதை வீவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது. என்ன சொல்கிறதுனே புரியல. ஒரு சிம்பிளான அழகான ஒரு கான்செப்ட். ஆமாம், பெற்றோர்களை குழந்தைங்க அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்காக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறேன், என்னுடைய வேலையை என்னுடைய மனைவிக்காக இது பிடிக்கல அப்படின்னு பல மகன்கள் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. பட் ஒரு மகளாக தன்னுடைய தாயை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகான எடுத்துக்காட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. புவனிகா அண்ட் நித்யஸ்ரீ 2 பேருமே வந்து டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ். ஏதாவது இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 உடைய பெஸ்ட் ஸ்கிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த பட்டியலில் இந்த ஸ்கிட் இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் 2 பேருமே கொடுத்துருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். இட் இஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. அப்பா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, கார்மிகிலும் மனிஷா சின்ன கேரக்டராக இருந்தால் கூட கரெக்டாக தேவையான அளவுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ கொடுத்துட்டீங்க. மெயினாக இதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க புவனிகாவுக்கும் நித்யஸ்ரீக்கு தான் இதில் மெயின் வேலை இருந்தது. இந்த ஏஜுக்கு அவங்க வந்து 2 பேருமே அவ்வளோ தூரம் வந்து அதுதான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். கேரக்டருக்கு வந்து அவள் ஒரு வயசான அது அம்மா மாதிரி, இதுவும் அதுக்கப்புறம் அவ்வளோ வயசானது கிடையாது. இந்த பொண்ணும் இப்போ டக்குன்னு அழுதுருச்சு பாரு. அம்மான்னு நடிச்சிட்டு இருந்தால் கூட டக்குன்னு எங்கள் அம்மாவை அக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சுல்ல. ஸோ 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அதாவது பொதுவாக பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லை. இங்கேயே கூட அம்மா பொண்ணுங்கிறது அந்த பாடி லாங்குவேஜ் 2 பேர்த்துக்குள்ளே ரொம்ப அழகாக இருந்தது. நைஸ். தேங்க்யூப்பா. இப்போ அடுத்த ஆக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, ஒரு பிராங்க் பண்ணி நம்மளை சிரிக்க வச்சிருக்காங்க, அழ வச்சிருக்காங்க, ஏன் பயமுத்த கூட வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பிராங்க் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வராங்க சந்தோஷ், நஃபீல், அஜய் அண்ட் அக்ஷயா. கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இந்த சின்ன வயசுல எனக்கு இருக்க இந்த சின்ன இதயத்துல ஓசோன் ஓட்டையை விட பெரிய ஓட்டை இருக்கு தெரியுமா? ஆதியாரையா, என் ஹார்ட்ல ஓட்டை தெரியுதா? அது நாட்டில் எல்லா பக்கம் எல்லா விஷயத்துலையும் ஏகப்பட்ட ஓட்டை இருக்கு. எந்த ஓட்டைன்னு நான் சொல்லுவேன். விவசாய பிரச்சனை எடுத்துட்டால் ஓட்டையாக தெரியுது, தண்ணி பிரச்சனை எடுத்துட்டாலும் ஓட்டையாக தெரியுது, கரண்ட் பிரச்சனை எடுத்துட்டால் ஓட்டையாக தெரியுது. அதனால் இவ்வளோ ஓட்டை இருக்குதேப்பா. நீங்க ஏதோ ஓட்டையை பத்தி சொல்றீங்க, ஆனா எனக்கு புரியல. நான் அதை கேட்கல, என் ஹார்ட்ல இந்த ஓட்டை தெரியுதான்னு கேட்டேன். ஓ, அப்படியா? என்ன புரிஞ்சுக்க யாருமே இல்லையா? கீகி. ஐயோ, என்ன இது? என் ஹார்ட்ல இருக்க ஓட்டையை விட உங்க மூக்குக்கு கீழே இவ்வளவு பெரிய ஓட்டை? அது வாய்டா, வண்டு முட்டா. சரி சரி, போயிடு. நான் ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி கடைசியா என் நண்பனை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி. டேய் பாலாஜி, நான் உன்னை விட்டு போக போறேன்டா. நான் படத்துக்கு போறடா, உன்னை விட்டு பரலோகம் போறேன் சொல்ற. அஜித் குமாருக்கு ஜோடி அச்சுமான்னு சொன்னேன். டேய், எனக்கு ஹார்ட் அட்டாக்டா, நான் சாக போறேன். உனக்கு எப்பவுமே விளையாட்டா? அட பாவி, விதி முடிய போகுதுன்னு சொல்றேன், விளையாட்டு நான் சொல்றேன். இப்ப பாரு. ஐயோ, நெஞ்சு வலிக்குதே, வலிக்குதே. ஐயோ ஹரி, என்னடா ஆச்சு உனக்கு?
ஸ்டாட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி தர சொல்றேன். வேணாண்டா கேக்கோ பத்திரமா பாத்துக்கோ. கேக்கே பத்திரம் என்கிட்ட ஏன்டா சொல்ற? டேய் இந்த செட்ல கடைசி பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் நம்ம கலக்க கூடிய ஒரே ஒரு ஆள் கேக்கோ பத்திரமா பாத்துக்கோ. சதீஷ் எங்க ஸ்கிட் மொக்கையா இருந்தாலும் என் மரணத்தை பார்த்து 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. ஐயோ நீ என்னடாச்சு என்ன பத்த ராசா இவனை தனியா விட்டுட்டு போயிட்டியாடா. இன்னும் எப்படி ஓசியில வாங்கி சாப்பிட்டேன். உன்னை காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டேடா. பாவி ஆயிட்டனே. ஓகேவா? அங்க பாருங்க கேமரா. இது போண்டா போச்சே நிகழ்ச்சி. சொல்லுங்க. என்னது போண்டா போச்சேவா? டேய் என்னடா இது? போண்டா போச்சு ஒரு பிராங்க் ஷோ. இந்த மாதிரி வீடியோவை யூடியூப்ல போட்டா செம காசு. இது எப்படி டியூப்ல போடுவே? அடே அது யூடியூப்டா. இந்த மாதிரி வீடியோ அதுல போட்டு ட்ரெண்ட் ஆக்குனா செம காசுடா. அடே இது நல்லா இருக்கே. நானும் இப்படி பண்ணா எனக்கும் நிறைய காசு கிடைக்குமா? கூட செருப்படியும் கிடைக்கும். பட் யூ see no pain no gain. என்னடா சைனீஸ்ல பேசுற? சரி வா நானும் வீடியோ பண்ணனும். காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம். அங்க பாத்தியா ஒருத்த குரங்க வச்சு வித்த காட்டுறான். டேய் அது பொண்ணுடா. இது பொண்ணா? சரி வா அவங்கள வெச்சு செய்வோம். இன்னைக்கு ஃபுல் மீன்ஸ் தான். இரு நான் ஒரு டெஸ்ட் போட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. ஐயா கிண்டிக்கு இங்க பஸ் வருமா? இங்க வராது அங்க வரும். ஊர் பூசா ஏ பழசனா ஊர்காச்சு திங்க போறியா? அம்மா யார் உன் பேத்தியா? டேய் இது தாண்டா என் பொண்ணு. என்னது பொண்ணா? 2 பேருக்கு சம்மந்தமே இல்ல. சரி உன் பொண்ணு என்ன பண்றா? பார்த்தா தெரியல தாளே தாண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கா. யோ உன் பொண்ணு என்ன வேலை பண்றான்னு கேட்டேன். சரி நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? பாயாபாரம். அப்ப செம்மையா வரும். ஆமா செம்மையா பொண்ணு பேர் என்ன? மீனாட்சி. மூஞ்சி ரொம்ப டேமேஜ். இதுவா மீனாட்சி? மச்சான் போதும் ஆனதாச்சு வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கைய புடி கண்ணு பாரு உள்மூச்ச வாங்கு நெஞ்சோடி கொஞ்சம் சிரி எட்டு வை தோல் சார்ந்து தூங்கு இப்போது மெதுவா பாடு என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு கைப்பிடிச்சிருக்கிறியா பொண்ணு? மீனாட்சி சொல்லு நம்மளை பத்தி. ஐயோ மீனாட்சின்னு சொல்றான். மீனாட்சின்னு சொல்றான். யாருக்கு இவனை தெரியுமா உன்ன? அட சொல்லு மீனாட்சி என்ன பத்தி. அசிங்க சிங்கமா தான் சொல்லணும். இவனை யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. என்ன தெரியாதா? 10ஆம் கிளாஸ்ல இருந்து 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன தெரியாதா? டேய் நான் படிச்சதே 3ஆம் கிளாஸ் தான்டா. சொல்லாதே தேனி கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் கரெக்ட்டா சொல்றானே. எல்லாரும் கரெக்ட்டா சொல்றானே. நீ தாண்டி போய் சொல்ற. நீ தாண்டி போய் சொல்ற. நீ தாண்டி போய். நான் யாரையும் லவ் பண்ணதே இல்லப்பா. போய் போய் இந்த மூஞ்சியை நான் லவ் பண்ணுவேனா? ஆமா இப்படி ஐஸ்வர்யா அக்கா மக. ஏண்டி இத்து போன மூஞ்சிக்கு நான் மட்டும் போதுன்னு என் கால்ல வந்து விழுந்தியடி. என்னது கம்பரம் பின்னாலோ? அடேயா நீ வேற. என் அப்பா ஒரு லூசு அவனை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னான். அப்படியே இருந்தனியா? அப்படியே இருந்தனியா? அப்படியே இருந்தனியா? லூஸ் அப்பனே அவன் தான் சொல்றானா நீ எல்லாத்தையும் நம்பிடுவியா? நம்பாம எப்படி? நம்பாம எப்படி உன் பேர் கரெக்டா மீனாட்சின்னு சொன்னா? அப்பையோ நீ ஏல அவாலாம் தெரியலையப்பா.
சிங்கா இப்படிதானே செல்லம்மா கொன்னுருவேன்னு சொல்வா. இல்லப்பா அவ மேல கோவமா தான் இருக்க. இப்படிதான் சார் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என் மேல கோவப்படுவா. ஐயோ எல்லாமே கரெக்டா சொல்றானே, நீ தானே போய் சொல்ற. அப்பா இவன் பேர் கூட எனக்கு தெரியாதுப்பா. என் பேர் கூட கேட்காமல நான் லவ் பண்றேன்னு சொன்னா இப்ப உங்களை பார்த்த உடனே பயப்படுறா. பயப்பட மாட்டப்பா. எஸ் தேங்க் யூ மீனாட்சி. நீங்க நம்பலன்னா அவளே கையில என் பேர் பச்சை குத்திருக்க பாருங்க. அழுத்துட்டியாடி நான் பேசலன்னு அதே கூட அழுத்துட்டியாடி. பத்தா அப்பன் பெரிய பச்சை குத்தாம அம்பெரிய பச்சை குத்தி பச்சை குத்தியா பச்சை குத்தியா பச்சை குத்தியா பச்சை குத்தா அது எப்படி அழிக்க முடியும்? நீ அழிப்படி நீ அழிப்ப நீ அழிப்படி நீ அழிப்ப. நம்புப்பா நான் உன்னை லவ் பண்ணலப்பா. எஸ் என்ன நம்புங்க சார், நம்பிக்கை தான் எப்பவுமே வாழ்க்கை. இந்தாங்க உங்க பொண்ணு எனக்கு கொடுத்த லவ் லெட்டர். நான் உங்க பொண்ணு எனக்கு கொடுத்த லவ் லெட்டர். எப்படி கிழிச்சு போட்டா எப்படிலாம் படிக்கிறது? நம்பிக்கையோட பாருங்க சார், தெரியும். தட் இஸ் லவ். இங்க வாப்பா, இங்க வந்து பேசுப்பா. மீனாட்சி இந்த பையன் உனக்கு ஓகே தானம்மா? லைட்டா ஓட்டையா இருந்தாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. இத்தனை நாள எனக்கு மாப்பிள்ளை செட் ஆகாம இருந்துச்சு. ஏதோ ராடே ஆடி மாசத்தானே வந்திருக்கு. முடிச்சிருவோமாப்பா? முடிச்சிருவோம். புரிஞ்சுதா சார்? இப்ப புரிஞ்சுது. லவ் எவ்வளவு டுர்ன்னு. என்னது டுர்ரா? அதான்ப்பா உண்மை. அதான்ப்பா உண்மை. என்னடே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வாயா? அது ட்ரூடா. ஏதோ ஒண்ணு. என்னடா ரெடிமேட் வச்சு சுத்தறீங்க? அப்பா மாலப்பா மாப்பிள்ளை கழுத்துல போடுமா. சும்மா பிராங்க் வீடியோ சார். ஹரி 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 சாரி. அப்பா மாலப்பா மாப்பிள்ளை கழுத்துல போடுமா. ஹரி ஹரி நான் கூப்பிட்டா மட்டும் ஏன்டா வர மாட்டீங்க? நீ கூப்பிட்டா வர மாட்டே. இப்போ நான் கூப்பிடுறேன் பாரு. ஹரி ஹரி. மாமா வந்துட்டேன். மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? என்னது மாமாவா? ஆமா மாப்ள, என் மாமா தான். ரொம்ப நாளா இவளுக்கு கல்யாணம் செட் ஆகாம இருந்துச்சு. அதான் உன் மேல ஸ்கெட்ச் போட்டோம். செக் லெட்டர் எல்லு மாதிரி இருக்கு. அப்போ இதெல்லாம் செட்டப். ஆமாப்பா எல்லாமே செட்டப் தான். ஓகே ஹேவ் ஃபன். பை பை. மாமா வாங்க மாமா போவோம். நீங்க வாங்க மாமா போவோம். அதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பிராங்க் பண்றீங்க? அர்ச்சனா எப்படி இருந்தது? அரக்காணி தான் ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப கியூட். ஆனால் அக்ஷயா வந்து நம்ம அப்படி பார்த்துருக்கோம். சின்னத்திரையின் சிவகாமி தேவியா பார்த்துட்டு அரக்காணியா கூட்டிட்டு வந்துட்டீங்களேம்மா. கியூட்டா இருக்கு, ரொம்ப அழகா பண்ணீங்க. உங்களுடைய ரோல் கூட, அதுவும் அவர் கூட டான்ஸ் ஆடும்போது அந்த கொண்ட போய் அவன் அந்த கேப்குள்ள போயிட்டு வந்தா பாருங்க, கியூட்டா இருந்தது அந்த ஹோல். அது நிஜமாவே ஒரு மொமெண்ட் பை இட் செல்ஃபாக இருந்தது. அண்ட் சந்தோஷ் ரொம்ப நீட்டா பண்ணீங்க, ரொம்ப கியூட்டா, ரொம்ப ஸ்வீட்டா. இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணீங்க. அஜய் தேங்க்யூ. சின்ன ரோலாக இருந்தாலும் யூ ஸ்பார்க் ஆஃப் த மேஜிக் அண்ட் யூ க்ளோஸ் த மேஜிக். இதில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொன்னார், மாலையை போடுமா. அவனுக்கு வந்து மியூசிக்கலி நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலும் அவனுக்கு இன்க்ளினேஷன் ஜாஸ்தி. தம்பி நீ ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சரிகமாப்பா ஜூனியர் வந்துடுறா. அப்பா உங்களோட கமெண்ட்ஸ். பர்ஃபார்மன்ஸ் அருக்காணி
சந்தோஷ் நல்லா பண்ணம்மா நீ, அதே மாதிரி உனக்கு கரெக்டான பேர், உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நடிச்சிங்க 2 பேரும். நீங்கள் கெஸ்ட்டா அஜய்? ஆமாம் சார். பரவாயில்ல, கெஸ்ட்டு கரெக்டாக இருந்தது. அவர் அப்பப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட அந்த மிஸ் பண்ணால் உடனே தடால்னு சொல்லி கொடுத்தோன்னே எடுப்பார் பாரு ஸ்பீடாக, அது ஒரு காமெடியாக இருக்கும். ரோஜா மேம், உங்க கமெண்ட்ஸ். ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு 100 பொய் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரே பொய் தான் சொன்னா அஜய். இல்லை, நல்லா உங்க மாமா பொண்ணு செட் பண்ணிட்டீங்க, ப்ராங்க் கல்யாணம்னு சொல்லிட்டு. பாவம், என்னடா சந்தோஷ், நீ ஹைப்பராக பண்ணிட்டே போனா, ஆனால் அவங்க எல்லாம் சேர்த்து உன்னை மாட்டி வச்சுட்டாங்க. ஸோ மாப்பிள்ளை கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப எக்ஸ்ப்ரெஷனோட. அந்த சாங்கில் கூட ரொம்ப ரொமான்டிக்காக பண்ணியிருக்கீங்க. அண்ட் அக்ஷயா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். ரொம்ப கலையாக, ரொம்ப அழகாக, ஏதோ போனால் போதும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி. நீ வந்து ஐஸ்வர்யா ராய் அக்கா பொண்ணான்னு சொல்லி அவன் கேட்டான். ஆனால் நீ உண்மையிலே ஐஸ்வர்யா அக்கா பொண்ணு ரேஞ்சில் பேசிட்டு அவனை வந்து தூக்கிட்டு போயிட்டீங்களா ஃபினிஷிங். அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நஃபீல், என்னப்பா நீ இந்த மாதிரி நடித்தா நல்லா அடிக்கணும், அப்படி இல்லாமல் எடுக்கிறியான்னா என்னது டான்ஸ் மூமெண்ட்டாக பண்ணுறேன். ஸோ க்யூட்டாக இருந்தது, ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க எல்லாரும். ஓகேடா, சூப்பர்டா. ஆல்ரைட் ஜட்ஜஸ், இன்னைக்கு கோல்கேட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி டே யாருன்னு டிசைட் பண்ணியாச்சா? எஸ், அஜய், you are the Colgate performer of the day. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள். இது என் குடும்பம், இவளை தொட நினைச்சா என்ன மீறி போய் தொடரா பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது இன்னைக்கு ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று, என்ன வேணா கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று. இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி இருந்தது. எல்லா எலிமெண்ட்ஸும் அதில் மிக்ஸ் ஆயிருந்தது. லைக் காமெடி, சண்டை, அழுகை எல்லாமே இருந்தது. கமர்ஷியல் பேக்கேஜ், என்டர்டெய்னிங் பேக்கேஜ் தான் கொடுத்துருந்தாங்க நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ். இதே கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் நாளைக்கும் தொடரும். இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. திஸ் இஸ் பை ஃப்ரம் கீகி signing off in Nippon Paint வழங்கும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. Nippon Paint, Asia's #1 paint powered by Colgate Dental Cream. அம்மாக்களின் நம்பிக்கை, டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது. ஸ்பெஷல் பார்ட்னர் பிரிட்டானியா Tiger Creams and sprayed by Cyclopure Agarbatti. நன்றி.